ஹைதராபாத் விமான நிலையத்தின் பெயரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் ராஜ்யசபா அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. வியாழனன்று காலை ராஜ்யசபா கூடியதும் புதிய அமைச்சர்களை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சபைக்கு அறிமுகப்படுத்த துவங்கினார். அப்போது ஆனந்த் சர்மா தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். ஹைதராபாத் உள்நாட்டு விமான நிலையத்துக்கு ராஜீவ்காந்தி பெயருக்கு பதிலாக என்.டி. ராமாராவ் பெயரை சூட்டும் மத்திய அரசின் அறிவிப்பை எதிர்த்து கோஷங்களை எழுப்பினர். அவர்களை சபை துணைத் தலைவர் பி.ஜே. குரியன் எச்சரித்த போதும் அமைதி திரும்பாததால் நண்பகல் 12 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய போது கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்வதாக சபை தலைவர் ஹமீத் அன்சாரி கூறினார். அப்போதும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடும் கூச்சல் குழப்பம் காரணமாக மீண்டும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. லோக்சபாவிலும் இந்த பிரச்சினை எழுப்பப்பட்டது. ஹைதராபாத் விமான நிலையத்தின் உள்நாட்டு முனையத்துக்கு தெலுங்கு தேச கட்சியின் நிறுவனர் ராமாராவ் பெயரை சூட்டும் முடிவை திரும்ப பெற தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி உறுப்பினர் வினோத்குமார் வலியுறுத்தினார். அதற்கு தெலுங்கு தேசம் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் உண்டானது. இதனிடையே வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு வரக்கோரி பார்லிமெண்ட் வாசலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் கருப்பு துணி அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.